யோசேப்புக்கு கர்த்தர் சில காரியங்களை காண்பிக்க விரும்பினார். எங்கே கொண்டு போக போகிறார், எவ்வளோ பெரியவனாக்க போகிறார், இவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை காண்பிக்க விரும்புகிறார். எப்படி அவன்கிட்ட பேசுறது? சொப்பனம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற உதவுகிறார். அந்த சொப்பனம் அவன் ஆளையே மாற்றிடுது. அவன் போத்திபார் வீட்டில் போய் அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய சோதனைக்கெல்லாம் இணங்காத காரணம் நான் நினைக்கிறேன் அந்த சொப்பனம். கடவுள் எனக்கு பெரிய ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்காரு, வாழ்க்கையில் உயரமான ஒரு நிலையை வச்சிருக்கிறாரு, நல்ல இடத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு போக போகிறாரு, என்ன உயர்த்த போகிறாரு. அப்போ நான் இந்த சில்லறத்தனமான வேலையில் ஹலோ ஒரு வாலிபனுக்கு சோதனையாக இருக்காதுன்னு நினச்சிக்கிறேன். சோதிக்கப்படுறதுன்றது எல்லாருக்கும் நடக்கிறது தான். சோதிக்கப்பட்டதுனாலே நீங்கள் தப்பாயிட மாட்டீங்க. சோதிக்கப்படுறதுன்றது எல்லாரும் தான் சோதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த சோதனைக்கு அவன் இடம் கொடுக்கல, ஓடுறான், தலை தெரிக்க துண்டகானம் துணியகானம் ஓடிட்டான். ஏன்? எது முக்கியம் வாழ்க்கையில்? சும்மா அந்த கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக சோதிக்கப்பட்டு அதில் போய் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது முக்கியமா? இல்லை, நீண்ட காலமாக நல்ல பேரோட வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்ந்து சிறந்து விளங்கி பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது முக்கியமா? அவன் பார்க்குறான், இந்த கொஞ்ச காலத்து இன்பத்தை நான் துறக்கிறேன், கர்த்தருடைய நீண்ட கால நன்மைகளை நான் அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி அதை தெரிந்து கொள்கிறான்.